ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம 1 kg மட்டன் வச்சு டேஸ்ட்டான குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்க்குறதுனால மட்டன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 4 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு நீளமான துண்டு பட்டை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 kg மட்டன் எடுத்திருக்கோம். அதுக்குண்டான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் ஒரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் அந்த 1 kg மட்டனுக்கு எவ்வளோ உப்பு சேர்க்கணுமோ அதை சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்குறதுனால தக்காளி சீக்கிரமாக வதங்கும். இப்போ நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால இஞ்சி பூண்டு பாத்திரத்தில் அடி பிடிக்காமல் வரும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் இதை கூட சேர்த்துக்கலாம். இப்போது மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கிலோ மட்டன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். மட்டனில் தண்ணி விடும், அதனால் 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து குக்கர் மூடிட்டு ஒரு 10 விசில் விடுங்க. சில மட்டன் சீக்கிரம் வெந்துடும். ஸோ 6 விசில் விட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரில் மூடி போட்டு மூடிடலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, ஒரு லெமன் சைஸ் தேங்காய் 2 சேர்த்து நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை முழுசாக உரித்து வச்சுருக்கேன். அதை அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கலாம். நான் ஆயில் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஆயில் வேணும்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது குக்கரில் நம்மளுடைய மட்டன் வெந்துருச்சான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரில் அவிச்சு வச்சுருந்த அந்த மட்டனை இது கூட அப்படியே தண்ணியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கசகசா தேங்காய் பேஸ்ட்டை இது கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் ஒரு அரை மூடி தேங்காயை நல்லா பால் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு தேங்காய் பால் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் தேங்காய் பால் போட்டு செய்யும்போது மட்டன் கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இடியப்பம் சப்பாத்திக்கெலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். அதை மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி வேணும்னா இப்படியே விட்டுடலாம். இல்லை இன்னும் நல்லா கிரேவியாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொதிக்க வைக்கலாம். நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறமா எப்படியுமே குழம்பு வந்து திக்காகிடும். ஸோ நம்ம எந்த ஸ்டேஜுக்கு வேணுமோ அதுக்கு முன்னாடியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ணலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு